கொடி பறக்குது கோட்டை மேல கொடி பறக்குது பாரத தாயின் கொடி பறக்குது. உங்கள் அனைவருக்கும் 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். இயேசுவல் ஆசுவனை வணங்கி முப்பெருந்தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து கற்கின்ற அறிவு சுற்றேற்றும் மாசானை வணங்கி உலகென்னும் பூட்டை உடைத்து நாட்டை வளமாக மாற்றிட வரிசையில் அமர்ந்திருக்கும் எனது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றிக்கொண்ட தலைப்பில் ஏற்றி பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. நான் இன்று தங்கள் முன் சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 சுதந்திரம் பெற்றாலும் உண்மையான சுதந்திரம் 1950 ஜனவரி மாதம் 26 இந்தியாவுக்கு கிடைத்ததாம். சுதந்திரம் பெற்ற போது பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்தை தான் வழங்கினர். டொமினியன் அந்தஸ்து என்பது பிரிட்டிஷார் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட சுய ஆட்சியாம். சுதந்திரத்திற்கு பின் தங்களது விருப்பத்திற்கு செயல்படக்கூடாது என்பதற்காக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு 1950 ஜனவரி மாதம் 26 அன்று நடைமுறைக்கு வந்ததாம். பிரிட்டிஷரின் கவர்னர் ஜெனரல் பதவி நீக்கப்பட்டு ஜனாதிபதி பதவி உருவாக்கப்பட்டதாம். ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும். சிந்திக்கும் மூளை அவளுக்கு உண்டு, சிந்திக்க வேண்டாம் அவளது திறமையை. சுதந்திரத்திற்கு முன் பெண்களின் கல்வி எட்டா கனியாகவே இருந்தன. பாரதியார், பாரதிதாசன் போன்ற கவிஞர்கள் பெண்களின் கல்வியின் முக்கியத்துவத்தை தங்களது எழுத்தின் மூலம் வலியுறுத்தினர். இன்று மகாகவி பாரதி உயிருடன் இருந்தாலும் அவரின் பாட்டு திறத்தால் இன்றைய வையத்தை இப்படிதான் பாடியிருப்பார். மனதில் உறுதி வேண்டும், அரசியல் தலைவர்களின் வாக்கில் நேர்மை வேண்டும், பெரிய கடவுள் சூரியன் வேண்டும், பற்றாக்குறை இல்லாத மின்சாரம் வேண்டும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், அலைபேசி கோபுரத்தை மாற்றிட வேண்டும், அங்கு கத்தும் குயிலிசை சற்று காதில் பட வேண்டும். 1951 8.86% இருந்த பெண்களின் எழுத்தறிவு 2011 65.46% உயர்ந்துள்ளது. ஊருக்கு ஒரு பட்டதாரி என்ற நிலை மாறி வீட்டிற்கு ஒரு பட்டதாரி என்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தற்போது நாடு முழுவதும் சுமார் 15 லட்சம் பள்ளிகள், 900 பல்கலைக்கழகங்கள், 40,000 கல்லூரிகள் செயல்படுகின்றன. 1947 400 பள்ளிகள், 19 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. நம் முன்னோர்கள் மண் தரையில் விரலால் எழுதினர். இன்றைய தலைமுறையோ டிஜிட்டல் யுகத்தின் அலைபேசி திரையில் எழுதுகின்றனர். சமூக ஜனநாயகம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? சற்று சொல்கிறேன், கேளுங்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றின் வாழ்க்கை கொள்கையாக கடைபிடிப்பதே சமூக ஜனநாயகம் ஆகும். ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்நாட்டின் அடையாளமாக கொடி உண்டு. நம் நாட்டிற்கோ 3 வண்ணங்களை கொண்ட கொடி உண்டு. நம் முன்னோர்களின் ரத்தம் சிந்திய வேள்வியில் விளைந்ததுதான் நம் இந்திய தேசம். மலையும் காடும் ஓடும் நதியும் அலையும் கடலில் ஒவ்வொரு துளியும் நம் தேசத்தின் பெருமையை பேசும். முகங்களிலும் மொழிகளிலும் வேற்றுமை இருக்கலாம், மதங்களிலும் கூட பல வகை வேற்றுமை இருக்கலாம். ஆனால் மனங்களில் நாங்கள் இந்தியர்கள். வாங்கிய விடுதலையை மாணவர்களாகிய நாங்கள் தாங்கி பிடிப்போம். உலகம் முழுவதும் இந்தியாவை போற்றுவோம். பேச பழகிய மாதாவிற்கும், பேச்சு பிரேமிக்கும் பிதாவிற்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த எமது குருவிற்கும் எமது நன்றிகள். பேச்சிலே தீப்பற்றி, உண்மையை கைப்பற்றி, பொய்யை வெளியேற்றி, தமிழ் அன்னையை போற்றி, பெறுவேன் பெரும் வெற்றி. அனைவருக்கும் நன்றி. ஜெய்